ஐயா, உம் வல்லமை கண்டோமையா. வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுப்போம் ஐயா. வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுப்போம் ஐயா. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம்மாவியூற்றிடுமே. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம்மாவியூற்றிடுமே. ஆராதனை நேரம். அன்பான திருச்சபை மக்களே, மே மாதம் முதல் ஞாயிறு திருவிருந்து ஆராதனை. மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர்களுடைய தினம். இவை இரண்டுமே சாத்தியமில்லாமல் இந்த மாதத்தை நாங்கள் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கடவுள் எங்களோடு கூட இருக்கின்றார். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான பாதுகாப்பை தருகின்றார் என்ற நிச்சயத்தோடு நாம் அவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் அசாத்தியமான சூழல் இருந்த போதிலும் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். தேவரீர், இந்த மாதத்திலே தொழிலாளர்களை நாங்கள் நினைவு கூர்ந்தோம். அவர்களுடைய வாழ்வுக்காக உமது பாதபடியில் வருகின்றோம். எத்தனையோ மக்கள் தங்களது வருமானங்களை இழந்து என்ன செய்வது என்று அறியாமல் அங்கலாய்த்த நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களை உமது சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்கின்றோம். நீர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பொறுப்பேற்கின்ற கடவுளாக இருக்கின்றீர். அவர்களை ஏதோ ஒரு வகையிலே நீர் போஷித்து வழிநடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களால் இயன்றளவும் யார் யாருக்கு நாங்கள் உதவி செய்ய முடியுமோ அவர்களுக்கு நாம் உதவி செய்து ஒவ்வொரு நாள் கூலி ஆட்களையும் தொழிலாளர்களையும் உமது சமூகத்திலே வைத்து நாங்கள் ஜெபம் செய்கின்றோம். தேவரீர், இந்த நாட்களிலும் பிதாவே, நாம் இந்த ஊடகத்தின் ஊடாக உமது மக்களை சந்திப்பதற்கு உமக்கு வாய்ப்பு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர், நாங்கள் சிறிய சிறிய காரியங்களை கூட உமக்காக செய்து எமது விசுவாசத்தையும் எமது குடும்பங்களையும் இந்த நாட்டின் சூழலையும் உமது சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே வைத்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். திருமறை பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடக்கம் 11ஆம் வசனம் வரை, பக்கம் 161. அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது.
அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டு இருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவருக்கு அருகே நின்று, கலிலேயர் ஆகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற தூய தகப்பனே, இந்த அருமையான இந்த நேரத்திற்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள யாவற்றையும் நன்மைக்கும் நன்மைக்கு ஏதுவாக சிருஷ்டித்திருக்கிறபடியால் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அது விசேஷமாக எங்களுடைய நாட்டுக்காய் எங்களுடைய சமூகத்திலே செபிக்கிறோம். எங்களுடைய நாட்டிலே கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தினில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா அவர்களை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. அவர்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்க வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். நல்ல சுகத்தை கொடுங்க ராஜா. அவர்கள் வெகு விரைவிலே சுகமாகி வீடுகளுக்கு வந்து சேர நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டுமாய் கூட செபிக்கிறேன். இன்னும் அவர்களுக்காய் போராடுகிற வைத்தியர்கள், தாதிமார், படை வீரர்கள், அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கட்டளையிட வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்கும் நல்ல பாதுகாப்பை வழங்க வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். அப்பா இன்னுமா எங்களுடைய நாட்டிலே இந்த அனர்த்த காலத்திலே உணவின்றி கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தினில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை பொறுப்படுங்க ராஜா. அவர்களை நீங்கள் போஷிக்க வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். அதிவிசேஷமாக கூட கர்த்தாவே, எங்களுடைய நாட்டிலே இருக்கிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், இன்னும் சிறையில் இருக்கிறவர்கள், இன்னும் வேறு வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தினில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். அவர்களை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. அவர்களுக்கும் நல்ல சுகம், பலன், ஜீவனை கொடுக்க வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். அவர்கள் தங்களுடைய காரியங்களை சிறம்பட செய்ய நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் கூட கர்த்தாவே, எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதிக்காக, அவரோடு சேர்ந்து சேவையாற்றுகின்ற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் செபிக்கிறோம். அவர்களை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இந்த நாட்டை நல்ல முறையிலே ஆட்சி செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனையை கொடுக்க வேண்டுமாய், நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டுமாய் உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். அப்பா இன்னுமாய் கூட கர்த்தாவே, இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒவ்வொரு பிரஜைகளையும் உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு அமைய அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வழி நடத்த வேண்டுமாய் உங்களுடைய சமூகத்திலே செபிக்கிறோம். இன்னுமாய் கர்த்தாவே, சகல காரியங்களையும் உங்களுடைய பாதப்படியிலே ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்மையோடு ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கினீர், சிற்றித்தீர்
கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. இன்று நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற அந்த நாள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த நாளிலே சீடர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்களுடைய வாழ்விலே பல வேளைகளிலே நாங்கள் வானத்தை பார்த்து யோசித்து கொண்டு என்ன நடக்கும், ஏது நடக்கும், இனி வருகின்ற காலம் எப்படி இருக்கும் என்று ஏங்கி தவித்த சந்தர்ப்பங்கள், நினைவுகள் எமது வாழ்விலே இருக்கின்றது. இந்த சீடர்களும் இதே நிலையில் தான் இருந்தார்கள். இது இவர்களுக்கு கிடைத்த இரண்டாவது அனுபவம். முதலாவது அனுபவம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது அவரை நம்பி வாழ்ந்த சீடர்கள், அவரை பின்பற்றியவர்கள் அங்கலாய்ப்புக்குள்ளானார்கள். தங்களது வாழ்விலே எதையோ இழந்து விட்டதாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள், தனிமைப்படுத்தப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களோடு உறவாடி அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளிலே திரும்பவுமாக அவர்கள் அதே அனுபவத்துக்குள் சென்றார்கள். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும், நாங்கள் எவ்வாறு வாழுவோம் என்ற அந்த அங்கலாய்ப்பு அவர்களுக்குள்ளே இருந்தது. அப்போது அவர்கள் வானத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது. நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவர் திரும்பவுமாக உங்களிடத்திலே வருவார் என்று அங்கே ஒரு செய்தி அவர்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. இது எதை குறிப்பிடுகின்றது என்று சொன்னால், ஆண்டவர் திரும்பவுமாக எங்களோடு வருவார், எங்களோடு இருக்கின்றார் என்ற அந்த உறுதியை அந்த சீடர்களுக்கு கொடுத்து, உங்களது நாளாந்த வாழ்வை நீங்கள் தொடர்ந்து வாழுங்கள் என்ற அந்த எதிர்பார்ப்பை, அந்த நம்பிக்கையை, அந்த நிச்சயத்தை கொடுக்கின்ற சம்பவத்தை நாம் திருமறையிலிருந்து வாசிக்க கேட்டோம். ஆகவே இந்த வாழ்வை வாழுகின்ற போது எப்படியான வாழ்வை வாழ வேண்டும் என்று அந்த திருமறை பகுதி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு அவருக்கு சமமாக, அவரை போன்று தூய ஆவியானவரை அனுப்புவார் என்று வாக்குத்தத்தம் செய்தார். அந்த தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகின்ற போது நீங்கள் பலனடைந்து ஜூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் சாட்சியாக இருப்பீர்கள். அங்கே சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நான் வரும் அளவும் நீங்கள் எனக்கு சாட்சி உடையவர்களாக வாழ வேண்டும். அங்கலாய்ப்புகள் இருக்கலாம், என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற கேள்விகள் எங்களுக்குள்ளே இருக்கலாம், வானத்தை பார்த்து நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் கடவுள் எங்களை இடத்திலே சொல்லுகின்ற காரியம், நீங்கள் இவ்வாறாக ஏங்கிக் கொண்டு தவித்து கொண்டு வானத்தை பார்த்து கொண்டு மாத்திரம் இல்லாமல் நீங்கள் உங்களது வாழ்விலே சாட்சியுடைய வாழ்வை வாழ வேண்டும், நீங்கள் சாட்சி பகர வேண்டும் என்று சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். சாட்சி பகிர்வது எப்படி? முதலாவது எருசலேமிலே, எமது வீடுகளிலும் எமது திருச்சபைகளிலும். அதன் பின்புதான் நாங்கள் வெளியிலே போக வேண்டும். யூதேயா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம். அதாவது நாங்கள் எங்கேயெல்லாம் போகின்றோமோ, இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் நாங்கள் அந்த அளவுக்கு பயணம் செய்தாலும் அங்கேயும் நாங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் இங்கே சொல்லப்படுகின்றது. இந்த இடத்திலே நற்செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும் என்ற
குறிப்பு இங்கே குறிப்பிடப்படவில்லை. நீங்கள் மத்தேயு நற்செய்தி நூலை எடுத்து 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது அங்கே நற்செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியிலே நாங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று மாத்திரம்தான் சொல்லப்படுகின்றது. அந்த சாட்சியான வாழ்வு எங்களது பலத்தினாலே அல்ல, ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகின்ற போது அவருக்குள்ளே நாங்கள் பலனடைந்து சாட்சியான வாழ்வை வாழ வேண்டும் என்று குறிப்பிடப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசிஸ் அவர் ஒரு நேரத்திலே கூறியிருக்கின்றார், நீங்கள் நிறைய நற்செய்தியை சொல்ல வேண்டும், ஆனால் அவசியம் என்றால் மாத்திரம் வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நீங்கள் நற்செய்தியை வாயினாலே கூறுவது அல்ல, உங்களது வாழ்வின் சாட்சியினூடாக நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்று கூறுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே எமது வாழ்வின் சாட்சி மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த அங்கலாய்த்த சீடர்களுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சிந்தித்த சீடர்களுக்கு அங்கே கடவுளுடைய செய்தி கிடைத்தது. நீங்கள் வானத்தை பார்த்து கொண்டு அங்கலாய்த்து கொண்டு இருக்க வேண்டாம், ஆண்டவர் திரும்பவும் வருவார், உங்களோடு தான் அவர் இருக்கின்றார். ஆகவே நீங்கள் உங்களது இடங்களுக்கு சென்று நீங்கள் வாழுகின்ற வாழ்வை சாட்சியாக வாழுங்கள் என்று கூறிய சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது எங்களுக்குள் ஒரு பிரச்சனையாக இருக்கும், எப்படியான சாட்சி பகிர்கின்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும். நமது சபையின் கிளாஸ் குரூப்ஸ் மீட்டிங்கிலே அண்மையில் நடந்த மென் ஃபெலோஷிப்போடு வைத்த ஜூம் மீட்டிங்கிலே நாங்கள் சாட்சியாக எப்படி வாழலாம் என்பதை பற்றி ஒரு திருமறை பகுதியை நாங்கள் வாசிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய நிருபம், அது ஒரு சுற்று நிருபம், எல்லா சபைகளுக்குமாக எழுதப்பட்ட ஒரு நிருபம். அந்த நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 1, 2, 3ஆம் வசனங்களிலே திருச்சபை மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவதாக, எமது அழைப்புக்கு நாங்கள் சாட்சி உடையவர்களாக வாழ வேண்டும். அழைப்புக்கு ஏற்ற வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும். முழு மனத்தாழ்மையோடு நாங்கள் வாழ வேண்டும். மனத்தாழ்மை எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் அன்போடு நடாத்த வேண்டும். பொறுமையோடு இருக்க வேண்டும். கனிவோடு இருக்க வேண்டும். அமைதியுடையவர்களாக இருக்க வேண்டும். இணைந்து வாழுகின்றவர்களாக இருக்க வேண்டும். தூய ஆவியானவரின் பலத்தோடு நாங்கள் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். திருச்சபை எப்படி சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த எபேசிய நிருபத்திலே பவுல் திருச்சபை ஆசியாவில் இருக்கின்ற அனைத்து திருச்சபைகளுக்கும் இந்த குறிப்பை எழுதி வைக்கின்றார். எமது திருச்சபைகளுக்கும் எமது கிறிஸ்தவர்களுக்கும் இந்த குறிப்பை எழுதி வைத்திருக்கின்றார். இந்த காரியங்களில் நாங்கள் சாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். பல வழிகளிலே நாங்கள் களவு செய்யாதவர்களாக இருக்கலாம், காட்டி கொடுக்காதவர்களாக இருக்கலாம், பொய் சொல்லாதவர்களாக இருக்கலாம், புண்ணியம் செய்கின்றவர்களாக இருக்கலாம், ஜெபம் செய்கின்றவர்களாக இருக்கலாம். இது மாத்திரமல்ல, இப்படி செய்கின்ற எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் சாட்சியுடையவர்களாக இந்த காரியங்களை எமது மனங்களிலே எமது கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட அந்த நாளிலே அவர் இறுதியாக சீடர்களுக்கு கூறிய காரியம் இதுதான்: நீங்கள் சாட்சியுடைய வாழ்வை வாழ வேண்டும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய வாழ்விலே சாட்சியற்ற சம்பவங்களை கண்டிருக்கலாம். மறுதளித்தவர்கள் இருக்கின்றார்கள், காட்டி கொடுத்தவர்கள் இருக்கின்றார்கள், நான் பெரிதா நீ பெரிதா என்று சண்டையிட்டவர்கள் இருக்கின்றார்கள்.
பொறாமைப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், தங்களுக்குள்ளே சண்டை பிடித்தவர்கள் இருக்கின்றார்கள். இதை எல்லாவற்றையும் அவர் அறிந்து இறுதியாக சீடர்களுக்கு ஒரு வார்த்தையை முன்வைக்கின்றார். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன். நான் இல்லாவிட்டாலும் உங்களை பலப்படுத்துவதற்கு என்னை போல ஒரு தேற்றரவாளரை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். நான் தேவையான பலத்தை, தைரியத்தை தருவேன். நீங்கள் சாட்சி பகிர வேண்டும் என்று கூறியதை நாங்கள் பார்க்கின்றோம். எப்படியான சாட்சி பகிர்ந்தவர்களாக இருக்க வேண்டும்? மிகவும் ஒரு சுருக்கமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு சொல்லுகின்றார். இந்த எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே இந்த காரியங்களை நாங்கள் நமது வாழ்விலே வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சாட்சி பகர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் அங்கலாய்த்து என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று எமது வீடுகளிலே இருக்கின்ற போது இந்த காலத்திலே எமது வாழ்வை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுக்கு தேவையான ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, தேவையான நேரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காலத்திலே இந்த திருமறை பகுதியை நாங்கள் வாசித்து அந்த திருமறை பகுதிக்கு நாங்கள் எவ்வாறு ஏற்புடையவர்களாக, தகுதி உடையவர்களாக வாழுகின்றோம் என்று நாங்கள் எங்களையே நாங்கள் பரீட்சித்து பார்த்து அந்த விதமான வாழ்வை வாழ்ந்து எமது கிறிஸ்தவ அழைப்புக்கு நாங்கள் சாட்சியுடைய மக்களாக வாழ இந்த காலத்திலே, இந்த ஓய்வு நாட்களிலே, வீடுகளிலே இருக்கின்ற காலங்களிலே நாம் ஒவ்வொருவரும் எங்களை ஆயத்தம் செய்ய வேண்டியவர்களாக, மாற்றங்களை உருவாக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். திரும்பவுமாக நாங்கள் திருச்சபையாக ஒன்று கூடுகின்ற போது எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய திருச்சபை ஒன்று கூடலிலே நிறைய மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக, நிறைய மாற்றங்களை விரும்பியவர்களாக, கடவுள் தந்த அழைப்புக்கு ஏற்புடையவர்களாக நாங்கள் வாழ ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்களில் இரக்கமாக இருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, அங்கலாய்ப்புகளோடும் கேள்விகளோடும் எதிர்பார்ப்புகள் அற்ற நிலையிலும் நாங்கள் இருக்கின்ற போதும் நீர் திரும்பவும் வருவீர், நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற வார்த்தையை அன்று அப்போஸ்தலர்களுக்கும் இன்று எங்களுக்கும் தருகின்றேன். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பலனாக இருக்கின்றன. அந்த வார்த்தைகளினூடாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே உமக்கு சாட்சியுடைய வாழ்வை நமது வாழ்விலே நாங்கள் வாழ, அவற்றிற்காக நாங்கள் சிறு சிறு குழுக்களாக, குடும்பங்களாக எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்ய இந்த நாட்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். தேவரீர், எங்களை சுற்றிலும் அசாத்தியமான நிலைகள் காணப்பட்டாலும், நாங்கள் விரும்புகின்றவாறு காரியங்கள் நடைபெறாக இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். உமது தேற்றரவாளனை நீர் எங்களோடு வைத்திருக்கின்றேன் என்ற அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரை, நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற அந்த வாழ்வை, சாட்சியுடைய வாழ்வை எங்களது குடும்பங்களிலும் எங்களது திருச்சபைகளிலும் நாங்கள் போகின்ற எல்லா இடங்களிலும் பிதாவே அந்த பண்புகளை, அந்த சாட்சியான வாழ்வை நாங்கள் வாழ உமது கிருபையை, வல்லமையை தந்தார். உமது வாழ்வே நற்செய்தியாக அமைய வேண்டும் என்று இந்த காலங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கருத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்கின்றோம். நீரே எமக்கு பலனாக இருந்து, எமக்கு வழிகாட்டியாக இருந்து, எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு வழிகளை திறந்து தந்து உமது ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே, உமக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக, உமக்கு சாட்சி பகரும் மக்களாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக.